ஹே கமலி, ஏண்டி ஏதாவது மாப்பிள்ளை சிக்கனானா இல்லையா? எவனாச்சும் சிக்கனானாவா? நான் என்ன ப்ராடக்டா எவன்கிட்டயாச்சும் மார்க்கெட்டிங் பண்ணி சிக்க வைக்கிறதுக்கு? போடிங். எவ்வளவு நாளைக்கு தாண்டி இப்படி வீட்டுல பாக்குற மாப்பிள்ளைய வேணான்னு சொல்லிட்டே இருக்க போற? என் மனசுக்கு பிடிச்சவன் வர வரைக்கும். உன் மனசுக்கு பிடிச்சவன் வராம போயிட்டானா? அது எப்படி வராம போவான்? கண்டிப்பா வருவான். உன் மனசுக்கு பிடிச்சவன் இப்ப எங்க யார லவ் பண்ணிட்டு இருக்கானோ எனக்கு தெரியும். நான் உன்கிட்ட என்ன பேச வந்தேன்றதே மறந்துட்டேன். சொல்லு என்ன? இந்த வாட்டியும் எனக்கு 5K டிடெக்ட் பண்ணி 95K தாண்டி போட்டிருக்காங்க. ஏய் ஆமாண்டி, எங்களுக்கும் அப்படியே தான் போட்டிருக்காங்க. உனக்குமா? இத பத்தி டிஎல் கிட்ட ஏதாச்சும் கேட்டியா? இல்லடி, நாங்க எதுவும் கேட்கல. சரி ஓகே, நீ என்னன்னு கேட்டுட்டு எனக்கு சொல்றியா? நான் அப்புறம் பேசுறேன். ஓகேடி, பை. பை. அம்மா, என்னடா ஹரிசு, இந்த வேலை விட்டுட்டு என்னடா பண்ண போற? சார், நான் தான் முன்னாடியே சொன்னல சார், நான் வேலையை குவிட் பண்ணிக்கிறேன் சார். உனக்கு ஏதாவது பிரச்சனை சொல்கிறா, நான் பண்ணி தரேன் தானே சொல்கிறேன். ஐயோ சார், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார், நான் வேலையை விட்டு போகிறேன், அவ்வளோதான். டேய், சும்மா சொல்லக்கூடாது, இன்க்ரிமெண்ட்டுக்காக தானே போகிற. அப்படி எதானே சொல்கிறா, நான் தான் போட்டு தரேங்கிறேன்ல. ஐயோ சார், அதெல்லாம் எதுவுமே இல்லை சார், நான் வேலையை விட்டு போகிறேன், அவ்வளோதான். டேய், இந்த வேலை கிடைக்க அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். உனக்கு ஈஸியாக கிடைச்சதுனால இதோட அருமை தெரில. சார், இந்த வேலை ஒன்றும் எனக்கு ஈஸியாலாம் கிடைக்கல, நானும் கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன். அப்புறம் எனக்கு தெரியும் சார், எது நல்லது எது கெட்டதுன்னு. அது எந்த கம்பெனி, எவ்வளோ தரேன்னா சொல்கிறா? ஏதோ இவ்வளோ நாள் வேலை செஞ்சேன், அதான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். மற்றபடி உங்கள் மேலே மரியாதைலாம் ஒன்றுமே இல்லை சார். இதுக்கு மேலேயே உட்காந்து பேசிகிட்டு இருந்தா எக்ஸ்ட்ரா 2-3 வார்த்தை பேசிடுவேன். நான் அப்படியே கிளம்புறேன் சார். இந்த வேலையை விட்டுட்டு போய் வேற என்னடா பண்ண போற? சும்மா இருக்க போகிறேன் சார்.